சிறுமதியாளர்கள் சுருக்க நினைத்தாலும் பேரறிவால் பொழிகிறார் ஐயன் வள்ளுவர். ஒடிசா மாநிலம் பூரி கடற்கரையில் திருவள்ளுவரின் மணல் சிற்பம் அமைக்கப்பட்டுள்ள புகைப்படத்தை வெளியிட்டு முதல்வர் ஸ்டாலின் எக்ஸ் பதிவு. வேரூன்றியிருக்கும் திமுகவை அழிக்கும் வல்லமை இங்கிருக்கும் அரசியல் கட்சியில் யாருக்கும் இல்லை. 2026 திமுக வேரோடு அழிந்துவிடும் என எடப்பாடி பழனிசாமியின் விமர்சனத்திற்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலடி. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே 1.5 டன் ரேஷன் அரிசி கடத்த முயற்சி. லாரி ஓட்டுநர் கைது செய்யப்பட்ட நிலையில் இருவர் தப்பி ஓட்டம். குற்றவாளிகளை போலீசார் தப்பிக்க விட்டதாக கூறி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். சென்னையில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தில் 21ஆம் தேதி வரை மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். மதுரை தூத்துக்குடி அகல ரயில் பாதை திட்டத்தின் நில எடுப்பில் எந்த சிக்கலும் இல்லை. உரிய நிதி ஒதுக்கி இத்திட்டத்தினை விரைந்து நிறைவேற்ற மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்துவோம் என அமைச்சர் சிவசங்கர் விளக்கம். முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கத்தின் 100 கோடியே 92 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 2 அசையா சொத்துக்கள் முடக்கம். சட்டவிரோத பண பரிமாற்ற மோசடி வழக்கில் அமலாக்கத்துறை நடவடிக்கை. விறுவிறுப்புக்கு பஞ்சமின்றி நடைபெற்ற பாலவீடு ஜல்லிக்கட்டு போட்டி. 14 காளைகளை அடக்கிய நத்தம் பார்த்திபனுக்கு கார் பரிசாக வழங்கப்பட்டது. 2ஆம் மற்றும் 3ஆம் இடம் பிடித்த மஞ்சப்பட்டியைச் சேர்ந்த துளசிராம், பொதும்பு பிரபா ஆகியோருக்கு 2 சக்கர வாகனம் பரிசு. ஜல்லிக்கட்டு போட்டி நிறைவடைந்தவுடன் களைப்பில் மயங்கி விழுந்த பார்த்திபன் உடனடியாக முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டதால் பார்த்திபனின் உடல் நலம் தேறியது. பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்குவதில் தாமதம். மாடுபிடி வீரர்கள் மற்றும் மாடுகளின் உரிமையாளர்கள் சாலை மறியல். காலை எட்டி உதைத்ததில் மாடுபிடி வீரருக்கு நெற்றியில் காயம். மாடு முட்டியதில் பார்வையாளராக வந்திருந்த 14 வயது சிறுவனுக்கு காலில் காயம். காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதி. பாலமேடு ஜல்லிக்கட்டில் ஆள்மாறாட்டம் செய்ததாக புகார். டி ஷர்ட்டை மாற்றி அணிந்த 2 வீரர்கள் வெளியேற்றம். திருச்சி மாவட்டம் சூரியூரில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி நிறைவு. 13 காளைகளை அடக்கி முதலிடம் பிடித்த நவல்பட்டு பகுதியைச் சேர்ந்த ரஞ்சித்குமாருக்கு 2 சக்கர வாகனம் பரிசு. உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நாளை நடைபெறுகிறது. ஜல்லிக்கட்டு போட்டியை முன்னிட்டு மதுக்கடைகளை மூட மதுரை மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் உள்ளூர் காளைகளுக்கு அனுமதி டோக்கன் வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு. வாடிவாசல் முன்பாக அமர்ந்து காளை உரிமையாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் போராட்டம். சனாதன முறையில் ஒழுக்கத்தை கற்பித்தவர் திருவள்ளுவர். ஆளுநர் ஆர் என் ரவி மீண்டும் சர்ச்சை கருத்து. திருவள்ளுவருக்கு காவி உடை அணிவித்ததை ஏற்க முடியாது. திருவள்ளுவரை தொடர்ந்து அவமானப்படுத்தும் ஆளுநரை மத்திய அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என செல்வ பெருந்தகை எக்ஸ் பதிவு. சென்னையில் காணும் பொங்கலை முன்னிட்டு நாளை கூடுதலாக 500 பேருந்துகள் இயக்கம். மெரினா, கிண்டி, வண்டலூர் ஆகிய இடங்களுக்கு கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. காணும் பொங்கலை முன்னிட்டு சென்னையில் பாதுகாப்பு பணியில் 16,000 போலீசார். மெரினா கடற்கரைகள் 5 இடங்களில் காவல் முகாம்கள் அமைப்பு. காணும் பொங்கலை ஒட்டி நாளை சென்னை காமராஜர் சாலையில் போக்குவரத்து மாற்றம். கண்ணகி சிலை முதல் பாரதி சாலை வரை ஒரு வழி பாதையில் வாகனங்கள் அனுமதிக்கப்படும் என போக்குவரத்து துறை காவல்துறை அறிவிப்பு. ஆந்திராவில் தலைமறைவாக இருந்த ரவுடி பாம் சரவணன் கைது. ரகசிய இடத்தில் வைத்து போலீஸ் விசாரணை நடத்துவதாக பாம் சரவணனின் மனைவி மகாலட்சுமி தகவல்.
கோவளம் பகுதியில் ஹெலிகாப்டர் சுற்றுலா திட்ட அனுமதியை தமிழக அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். ஈசிஆர் சாலையை பாதுகாக்கப்பட்ட பறவைகள் வாழ்விடமாக அறிவிக்க வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். கன்னியாகுமரியில் மீனவர்களின் வலையில் சிக்கிய திமிங்கலம். கடல் சீற்றம் அதிகமாக இருந்த நிலையில் நீண்ட நேர போராட்டத்திற்கு பின் திமிங்கலம் கடலுக்குள் அனுப்பப்பட்டது. டெல்லி சட்டசபை தேர்தலில் போட்டியிடுவதற்காக வேட்புமனுவை தாக்கல் செய்தார் அரவிந்த் கெஜ்ரிவால். ஆம் ஆத்மி கட்சி அலுவலகத்திலிருந்து தொண்டர்களுடன் பாத யாத்திரையாக சென்று வேட்புமனு தாக்கல். காங்கிரஸ் கட்சியின் புதிய தலைமை அலுவலக கட்டிடத்தை சோனியா காந்தி திறந்து வைத்தார். இந்திரா பவன் என பெயரிடப்பட்டுள்ள புதிய கட்டிட திறப்பு விழாவில் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய உறுப்பினர்கள் பங்கேற்பு. மேற்கு கரையின் ஜெனி நகரில் உள்ள அகதிகள் முகாமின் மீது இஸ்ரேல் ராணுவம் ட்ரோன் தாக்குதல். ஜெனி நகரின் முக்கிய தளபதி உட்பட ஹமாஸ் ஆயுத குழுவினர் 6 பேர் உயிரிழப்பு. ஆதரவற்றோர் அறக்கட்டளையின் பெயரில் அரசு நிதியை மோசடி செய்த வழக்கு. வங்காளதேச முன்னாள் பிரதமர் ஹலிதா ஜியா விடுதலை. பழிவாங்கும் நோக்கில் வழக்கு தொடரப்பட்டதாக கூறி கலிதா ஜியா உள்ளிட்ட 6 பேரை தண்டனையை உச்சநீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவு. அயர்லாந்துக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் இந்திய மகளிர் அணி 304 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி. 3-0 என்ற கணக்கில் தொடரை முழுமையாக கைப்பற்றி அயர்லாந்து மகளிர் அணியை ஒயிட் வாஷ் செய்தது. அயர்லாந்துக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் 435 ரன்கள் குவித்து மகளிர் அணி சாதனை. இந்திய ஆடவர் அணியினர் 418 ரன்கள் சாதனையை முறியடித்து அசத்தல். 17 ஆண்டுகளுக்கு பிறகு தனது லோகோவை மாற்றிய வால்மார்ட் நிறுவனம். லோகோவின் பின்புற நிறத்தை மட்டும் மாற்றி புதிய லோகோவை வெளியிட்டுள்ளனர் என நெட்டிசன்கள் விமர்சனம்.